நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயர் சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தரப்பு சார்பில் கேவியட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அன்புமணி தரப்பில் கட்சிக்கோ மாம்பழம் சின்னத்திற்கோ உரிமை கோரினால் தங்கள் தரப்பு வாதத்தை கேட்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ராமதாஸ் நியமித்த பொதுச் செயலாளர் முரளி சங்கரின் சார்பில் கேவியட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உரிமையியல் நீதிமன்றம் ஆகியவற்றில் கேவியட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆகஸ்ட் 9 மாமல்லபுரத்தில் டாக்டர் ஆர் அன்புமணி தலைமையில் நடைபெறவுள்ள பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என நிறுவனர் ராமதாஸ் நியமித்த பொதுச் செயலாளர் முரளி சங்கர் வழக்கு தொடர்ந்தார். அண்மை செய்தி. பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயர் சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தரப்பு சார்பில் கேவியட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அன்புமணி தரப்பில் கட்சிக்கோ மாம்பழம் சின்னத்திற்கோ உரிமை கோரினால் தங்கள் தரப்பு வாதத்தை கேட்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ராமதாஸ் நியமித்த பொதுச் செயலாளர் முரளி சங்கரின் சார்பில் கேவியட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உரிமையியல் நீதிமன்றம் ஆகியவற்றில் கேவியட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆகஸ்ட் 9 மாமல்லபுரத்தில் டாக்டர் ஆர் அன்புமணி தலைமையில் நடைபெறவுள்ள பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என நிறுவனர் ராமதாஸ் நியமித்த பொதுச் செயலாளர் முரளி சங்கர் வழக்கு தொடர்ந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயர் சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தரப்பு சார்பில் கேவியட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அன்புமணி தரப்பில் கட்சிக்கோ மாம்பழம் சின்னத்திற்கோ உரிமை கோரினால் தங்கள் தரப்பு வாதத்தை கேட்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ராமதாஸ் நியமித்த பொதுச் செயலாளர் முரளி சங்கரின் சார்பில் கேவியட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உரிமையியல் நீதிமன்றம் ஆகியவற்றில் கேவியட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆகஸ்ட் 9 மாமல்லபுரத்தில் டாக்டர் ஆர் அன்புமணி தலைமையில் நடைபெறவுள்ள பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என நிறுவனர் ராமதாஸ் நியமித்த பொதுச் செயலாளர் முரளி சங்கர் வழக்கு தொடர்ந்தார்.